வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் போலீஸ் எதையுமே கேட்கறதா இல்ல. கரெக்ட்டா காவேரி அங்க வந்துடுறாங்க. காவேரி பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. "உன்ன யார் இங்க வர சொன்னது? உனக்கு என்ன உரிமை இருக்கு இங்க வர்றதுக்கு? அதுதான் வந்து நீ அக்ரீமெண்ட் போட்டுட்டு போயிட்டல்ல. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சோனே எதுக்குடி இங்க வந்த? எந்த உரிமையில வந்தேன்னு?" கேட்குறாங்க. பொண்டாட்டின்ற உரிமையில வந்தேன். விஜயோட பொண்டாட்டி லீகலா நான் தான். அது இப்போ வரைக்கும் நான் தான் விஜயோட பொண்டாட்டி. நான் தான் இருக்க முடியும். ஒரே பொண்டாட்டி நான் மட்டும் தான் அப்படின்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சியில விஜய யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னோனே, அப்படியே வெண்ணிலா வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பேசுற நீ? எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ பேசுவ? அதான் நீ வேணாம் சொல்லிட்ட. நான் யார்டி வேணாம் சொன்னது போனது? நான் ஏன்டி வேணாம் சொல்லிட்டு போணும் என் புருஷன? என்னைக்குமே என் புருஷனும் என் புருஷன் எனக்கு மட்டும் தான்டி. நான் ஏன்டி அவர வேணாம் சொல்லிட்டு போறேன்? அப்படின்றாங்க. அது கேட்டு வேண்டாம் செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கு எதுக்குடி நீ தனியா இருக்க? நான் எங்க தனியா இருக்கேன்? என் அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன். ஏன் பொண்டாட்டி யாருமே அம்மா வீட்டுக்கு போறது இல்லையா? அதுக்காக உடனே வந்து என் புருஷன் தனியா இருக்கான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தி வந்து சொந்தம் கொண்டாடுவாளா? யாரையும் என் புருஷனை சொந்தம் கொண்டாட விட மாட்டேன்டி அப்படின்றாங்க. அதை கேட்டு அப்படியே வெளியில ஷாக் ஆகி நிற்கிறாங்க. உடனே இங்கே என்னம்மா பிரச்சனை அப்படின்றாரு போலீஸ் வந்து. சார் இங்கே பாருங்கள் சார் அப்படின்னோடனே உடனே வந்து நீ யார்மா அப்படின்னா, நான் தான் சார் விஜயோட பொண்டாட்டி. அவரை பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டு தான் சார் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. நீ தானம்மா அந்த பொண்ணு? பாருமா உன் புருஷன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்காக தான் விசாரிச்சுட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள் சார், என் புருஷன் மேலே எந்த தப்புமே இல்லை. அவருக்கு எந்த தப்புமே செய்யலை சார். உனக்கு எப்படிம்மா அது தெரியும்? சார் எனக்கு நல்லாவே தெரியும் சார். இங்கே பாருமா, நீயும் உன் புருஷனும் வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு பிரிஞ்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த பொண்ணு தான் வந்து அவருக்கு வந்து நியாயம் கேட்டு வந்திருக்கா. இதாம்மா இந்த கேஸு அப்படின்னோடனே, சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார். இவங்க கொஞ்ச நாளாக ஞாபகம் மாதிரி தான் இருந்தாங்க சார். இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆனால் என் புருஷன் தான் சார், நானும் என் புருஷன் சேர்ந்து தான் சார் எல்லாமே இந்த பொண்ணுக்கு பண்ணோம். ஏன் நான் தான் சார் இந்த பொண்ணை வீட்டுக்கே கூட்டின்னு வந்தேன். இல்லைன்னு சொல்லுங்கப்பா, இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் சார் அவள் தான் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னாங்க. பார்த்தீங்களா சார், நானே கூப்பிட்டு வந்துட்டு நானே ஏன் சார் சேர்த்து வைக்கணும் என் புருஷன் கூட? இங்கே பாருங்கள் சார், நான் கேட்டது என்னென்னா, என் புருஷனை விட்டு நான் ஏன் விலகி இருக்கேன்னா, அது எங்களுக்குள்ளே பர்சனல் மேட்டர் சார். எங்களுக்குள்ளே 1000 இருக்கும் சார். புருஷன் பொண்டாட்டினா எல்லார் வீட்லையும் பிரச்சனை இருக்க தானே சார் செய்யும். எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது சார். பிரச்சனையால் நாங்கள் ஒன்றும் பிரிஞ்சு இல்லை சார். என் அம்மா வீட்டில் நான் இருக்கேன் சார், அவ்வளோதான் சார். வேறு எந்த காரணமும் கிடையாது. மற்றபடி என் புருஷனை நான் விட்டுட்டுலாம் ஓடல சார். இவங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்காரர் தனியாக இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேணும்னே என் வீட்டுக்காருக்காக இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்ருக்கு சார். இந்த பொண்ணை காப்பாற்றி அவர் தான் சார் எல்லாமே பண்ணார். சரிங்க சார், அவர் தான் இந்த பொண்ணை வந்து உலகத்தை விட்டு அனுப்பணும்னு நினச்சா அப்புறம் ஏன் சார் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? இந்த பொண்ணுக்கு வேணால் கேட்டு பாருங்கள் சார். இந்த பொண்ணு இந்த நிலைமையில் இப்போ இருக்கிறதுக்கு இந்த வெண்ணிலா இப்போது சரியானதுக்கு காரணம் யார் சார்? என் வீட்டுக்காரர் தான் சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. வீட்டில் வச்சு இவ்வளோ நாள் வர வச்சிருக்காரு ஞாபகத்தை. இதெல்லாம் ஏன் சார் பண்ணணும்? ஞாபகம் வந்தால் இவங்க உண்மையை சொல்லிடுவாங்கன்னு யோசிக்க வேணாவா? சரிம்மா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து இவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அன்பரசு. இவர் இப்படி சொல்லும்போது நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் சார்? இவர் பொய் சொல்கிறாரு சார். பொய்யை வந்து வேணும்னே சொல்லிட்டு இருக்காரு சார். இவர் சொல்கிறத எதையுமே நம்பாதீங்க சார். அது எப்படிம்மா நம்பாமல் இருக்க முடியும்? இங்கே பாருங்கள் சார், இவர் சொல்கிறத வச்சு எதுவும் முடிவு பண்ணாதீங்க. இவரே கொஞ்ச நேரத்தை இப்போ மாற்றி சொல்கிறாரா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். என்னம்மா சொல்கிற? நான் ஏன் மாற்றி சொல்லணும்? நான்லாம் மாற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு அன்பரசு உடனே வந்து, சார் கண்டிப்பாக மாற்றி சொல்வார் சார். கொஞ்ச நேரத்தையே அவர் மாற்றி சொல்லி இந்த கேஸை வாபஸ் வாங்குவார் சார். அது வரைக்கும் தயவு செய்து மேலே எந்த ஃபைலும் பண்ணாதீங்க சார் கேஸு அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா அது எவ்வளோ நேரம்? கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க சார், நான் வாபஸ் வாங்க வைக்கிறேன் அப்படின்னோடனே, எவ்வளோ டைம் கொடுத்தாலும் நான்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன் சார் அப்படின்றாரு. நீங்கள் வாங்குவீங்க, நான் வாங்க வைப்பேன் அப்படி சொல்கிறாங்க காவேரி. காவேரி என்ன சொல்கிற நீ அப்படின்னு விஜய் கேட்டோன்னே, நான் பார்த்துக்கிறேன் விஜய், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருங்க. நம்ம 2 பேரையும் டென்ஷன் படுத்தணும் தான் இத்தனை கும்பலும் வேலை செய்கிறாங்க. நம்ம டென்ஷனே ஆகக்கூடாதுங்க. சரி சரி காவேரி அப்படின்றாங்க. நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. காலை சாப்பிட்டியா? இல்லை சாப்பிடாம இருக்கியா அப்படின்னோடனே, ரொம்ப முக்கியமாக இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்து டென்ஷனாக வராரு. என்ன இவன் இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பார்த்துட்டு, நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க. பாரு காவேரி, எனக்கு தெரியாது, நீ எதாவது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க விஜயே.